இன்றைக்கு எங்களுக்கு வழிகாட்டிகள் இல்லாத ஒரு சூழல்ல வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். நலவு சொல்லித் தருவதற்கு ஆள் இல்லாத ஒரு சூழல்ல வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இன்று வாலிபர்கள் நினைக்கிறார்கள் எங்களுக்கு எல்லாம் தெரியும், யாரையும் மதிக்கிறதல்ல. எந்த அளவுக்கு என்றால் அதான் சொல்வது என்பது காதுக்கு ஏதோ ஒரு வெறுப்பு போன்ற ஒரு சூழல் மாறிக்கொண்டிருக்கிறது. அல்லாஹ்வை விட்டும் தூரமாகிக் கொண்டிருக்கிறார்கள். இஸ்லாமிய போதனைகள் என்பது ஒரு கசப்பாக, இஸ்லாமிய போதனைகள் என்பது ஏதோ ஒரு கவனத்தில் எடுக்கப்படாத ஒன்றாக மாறிக்கொண்டிருப்பதை நாங்கள் பார்க்கிறோம். உங்களோட வாழ்க்கை எங்கு செல்ல போகிறது? நாஸ்திகர்களாகவா, அல்லாஹ் ரசூலை மறந்தவர்களாகவா? வயோதிபத்தை அடையும் போது நிம்மதியற்ற நிலையிலே வாழ்வீர்கள். அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். பணம் மட்டுமல்ல, வாழ்க்கையில் அல்லாஹ் ரசூலுடைய பொருத்தத்துக்குரியவர்களாகவும் மாற வேண்டும். தொழுகையில பேணுதலாக இருக்க வேண்டும். அல்லாஹ்விடத்தில் துஆ கேட்க வேண்டும். யா அல்லாஹ், என் வாழ்க்கை உனக்கு பொருத்தமானதாக ஆக்கிவிடு என்று ஒவ்வொரு வாலிபர்களும் சிறு பராயத்திலிருந்தே கேட்டு வர வேண்டும். போதைகள் சாதாரணமான அல்ல கண்ணியத்துக்குரியவர்களே. உங்களோட வாழ்க்கையை அழித்து குடும்பம், தாய் தகப்பனுக்கும் கெட்ட பெயர்களை உருவாக்கிவிடும். சமூகத்தில் ஒதுக்கப்பட்டவர்களாக வாழ்வீர்கள். அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும்.